ஹலோ விவேஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம போறது ஒரு பெரிய ஒரு கிராமம். அந்த கிராமம் முழுவதும் பயங்கர ஒரு பரபரப்பா இருக்கு. அந்த நேரத்துல தான் ஒருத்தர் அவருடைய காரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பயங்கரமான பாம்பா இருக்கு. இப்ப அதை பார்த்துட்டு கத்துறாரு. அடுத்த நொடி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்க வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் திரும்பி பாக்குறாங்க. அந்த பில்டிங் உள்ள ஏதோ ஒரு முனகல் சத்தம், பயங்கரமா அலறல் சத்தம் கேக்குது. இந்த இடத்துல தான் அந்த வீடு முழுவதும் பாம்பு மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பேரழிவு ஏற்படுற மாதிரி எல்லாரும் பயங்கரமா அலறாங்க, கத்துறாங்க. பயங்கரமான இறைச்சல். இது ஒரு அபசகுணமா பாக்குறாங்க. இந்த நேரத்துல தான் அந்த வீட்டுல இருந்து வர சத்தம் என்ன அப்படின்னு கேட்கும் போது பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அந்த வீட்டோட ஓனர் உட்கார்ந்து இருக்காரு. அவரு இந்த ஊர்ல நல்லதானே நான் பண்ணேன், அதுவும் 5 முறை நான் கடவுளை வழிபட்டேன், இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கதுறாரு. ஆனா இதுக்கு பின்னாடி நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த பாக்குறோம். அதுவும் இது ஒரு உண்மை சம்பவம் தான். சரி வாங்க வீடியோக்கு போலாம். ஹபீஸ் சாஹப் இவரு ஒரு உன்னதமான மனிதர். அந்த கிராமத்துக்கு அவரு புதுசா வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல வந்த உடனேயே அந்த ஊர்ல நல்ல ஒரு பேர் எடுத்திருக்காரு. எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு நபரா மாறி இருக்காரு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எல்லா ஏழைகளுக்கும் அவர் உதவி செய்வாரு. முக்கியம் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் கடன் கேட்டு வராங்களோ அந்த ஏழைகளுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குவாரு. அதுவும் வட்டி இல்லா கடனை கொடுப்பாரு. இதனாலேயே இந்த ஊர்ல எல்லோரையுமே இவரை பிடிச்சிருது. இப்படி ஒரு நல்ல மனிதரா அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உணவுல இருந்து பல விதமான உதவிகளும் செய்யறாரு. அதே நேரம் இவருக்கு ஒரு கார் இருக்கு. அந்த காரை வச்சுதான் இவருடைய வாழ்க்கை ஓட்டுறாரு. அதாவது அந்த கார் வாடகை விட்டு இந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு பணக்காரராகவும் இருக்காரு. இந்த இடத்துல அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுது. அங்க இடி மின்னலோட அந்த ஊர் முழுவதும் மழை பெய்யுது, புயல் அடிக்குது. எல்லோருடைய வீடும் சேதமடையுது. ஒரு சிலருடைய வீடு இடிஞ்சு கீழே விழுது. ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் நிறைய அடிச்சுட்டு போறாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சுட்டு போகுது. வீடுகள்லாம் இடிஞ்சு விழுது. பெரிய பெரிய ஏரிகள்லாம் உடஞ்சி சேறுகளா அந்த ஏரியா முழுவதும் பரவி கிடக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஹபீஸ் சாஹப் வீடு மட்டும் எந்த ஒரு சேதமும் ஏற்படல. அதே நேரங்களில் ஹபீஸ் வீடை நோக்கி நிறைய மக்கள் வராங்க. இந்த இடத்துல ஹபீஸ் இறைவன்கிட்ட நன்றி சொல்றாரு. உன்னை ஒரு நாளைக்கு 5-6 முறை வந்து பிரார்த்தனை பண்றதால தான் என்ன நல்ல முறையில் வச்சிருக்கேன், நான் நல்லது செய்யத்தால் தான் எந்த ஒரு சேதமும் ஏற்படல அப்படின்னும் சந்தோஷம் அடைகிறாரு, வேண்டிக்கிறாரு. இந்த நேரத்தில் எப்போதும் போல அவருடைய காரை சுத்தம் பண்றாரு. அப்ப சுத்தம் பண்ணிட்டு அவர் காரை ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு. உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு. இந்த நேரத்துல தான் அவருடைய மனைவி ஓடி வராங்க. இது மாதிரி மிகப்பெரிய பாம்பு கார்ல இருக்குன்னு சொல்றாரு. அவங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க. அவங்களும் அலறாங்க. அவங்களும் பயந்துகிட்டு ஓடுறாங்க. அங்குள்ள எல்லா மக்களும் நாங்க உங்களுக்கு உதவுறோம் அப்படின்ட்டு மக்கள் நிறைய பேர் கூடுறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய பாம்பு இந்த கார்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஊர் மக்கள் வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த கார் உள்ள பாம்புகள் இல்ல. இதை பார்த்து என்ன பாம்புகளை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. இந்த நேரத்துல ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. ஆனா பாம்புகள் இல்ல. அந்த வீட்டு உள்ள சத்தம் கேக்குது. இப்பதான் வீட்டு உள்ள போறாங்க. அந்த வீடு எங்குமே பயங்கரமா பாம்பு இருக்கு. இதை கண்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனா அந்த மக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த பாம்புகள்லாம் விரட்டடிக்கப்படுது. கார் எடுத்துட்டு வேலைக்கு போறாரு. பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அவர் பின் சீட்ல மிகப்பெரிய ஒரு பாம்பு. அதுவும் முன்னாடி பார்த்ததை விட 100 மடங்கு பெரிய பாம்பு பின் சீட்ல இருக்கு. இதை கவனிச்சுட்டு காரை நிப்பாட்டிட்டு அலறடிச்சு வெளில வராரு. இப்ப அங்க நிறைய மக்கள் கூடுறாங்க. பெரிய பாம்பு இருக்கு அப்படின்னு அவர் கத்துறாரு. அந்த கிராம மக்கள் எல்லோரும் வந்து பாக்குறாங்க. ஆனாலும் அந்த பாம்பை காணோம். இந்த இடத்துல எங்க பாம்பு அப்படின்னு கேக்குறாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இப்பதான் நம்ம பாம்பு பார்த்தோம், அதுக்குள்ள பாம்பு காணோம் அப்படின்னு அவர் ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல வீட்டுக்கு வராரு. வீட்டுல வந்து அவர் ஒரே மனக்குழப்பமாவே உட்கார்ந்துருக்காரு. அவருடைய மனதை 1000 கேள்விகள் கேட்டுட்டே இருக்கு. அவருடைய மனைவி, சரி பரவாயில்ல, நீ படுத்து தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும், காலைல பாம்பு பாத்தீங்களே அதோட ஞாபகத்திலே இருக்கத்தாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்ட்டு அவர் படுத்து தூங்குறாரு. அவர் படுத்து தூங்குறாரு. நடுவிரவுல அவர் காலில் ஏதோ பாம்பு பயங்கரமா ஊறி போறத அவர் உணர்றாரு. இந்த இடத்துல தான் அலறடிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா காலுக்கு அடியில எந்த பாம்பு இல்ல. அவருடைய மனைவியும் எந்திரிக்கிறாங்க. என்னன்னு கேக்குறாங்க. இது மாதிரி பெரிய ஒரு பாம்பு என் காலுக்கடியில போச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏதாவது உளராதீங்க, அதே ஞாபகமா இருக்கீங்க, இதை முதல்ல தூக்கி போட்டு முதல்ல தூங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அவரு தூங்குறாரு. திரும்ப மறுநாளும் அதே போல ஏஞ்சி பாக்குறாரு. 4-5 பாம்புகள் அவருடைய சீட்ல இருக்கு. இதை கண்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அதிர்ச்சி ஆயிட்டு அதே போல மக்கள் வராங்க. ஆனா அந்த நேரத்துல பாம்பு இல்ல. உடனடியா அந்த ஊர் பெரியவர் இமாம் சாஹப். இமாம் சாஹிப்ட்ட கேட்டா எல்லாம் புரியும் அப்படின்ட்டு அந்த இமாம் சாஹிப்ட்ட போயிட்டு 2-3 நாளா என் கண்ணுல பாம்பு பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் பாம்பு பாக்குறேன், ஆனா மக்கள் வந்த பிறகு அந்த பாம்பை காணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இமாமும் ஆச்சரியப்படுறாரு. சரி இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, அதை நீ செய்ய அப்படின்னும் அவர் சொல்றாரு. நான் ஒரு பூஜை பண்றேன், இந்த மந்திரிச்ச இந்த தண்ணிய எங்கேயும் தெளிச்சு விடு, தெளிச்சு விட்ட பிறகு உனக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு அவர் வீட்டுக்கு வந்துட்டு மந்திரிச்ச தண்ணியால எல்லா இடத்தையும் தெளிக்கிறாரு. ஆனால் தெளிச்சாலும் அவருக்கு திரும்ப திரும்ப அந்த பாம்பு பட்டுட்டே இருக்கு. இந்த நேரத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அவருடைய காரை புறக்கணிக்கிறாங்க. அதாவது உங்க கார்ல ஏறினா பாம்பு கடிச்சிரும்,
பாம்பு தீண்டிடும், அதனால நாங்க ஏற முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பயங்கரமா வருத்தப்படுறாரு. வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இந்த நேரத்துல இதுக்கு மேல நம்ம கார் ஓட்டணும்னா கண்டிப்பா பாம்பு நம்ம கடிச்சிடும் அப்படின்னு பயந்த ஹபீஸ் வேறொரு இளைஞனை கார் ஓட்டுறதுக்காக தேர்றாரு. இப்போ ஒரு இளைஞன் வரான். அவன்கிட்ட இங்க கார் ஓட்டணும்னு சொல்றாரு. இங்கேயே போய் கஷ்டப்படுறத விட இந்த காரை நீ ஓட்டு, உனக்கு நல்ல சம்பளம் தரான் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் மக்கள் அரச புசலா சொல்றதை கேட்டு இது போல உன்னுடைய கார்ல பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க, என்ன கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதெல்லாம் முடியாது, நான் உன் காரை ஓட்ட முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹபீஸ் பயங்கரமா கோபம் வருது. இந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா அவருடைய காரை மக்கள் எல்லாமே புறக்கணிக்கிறாங்க. யாருமே அவருடைய கார்ல ஏறல. இதனால பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வருமானம் குறைஞ்சிச்சு. இப்ப மறுநாள் எழுந்திருச்சு வண்டி ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவருடைய சீட்டிலேயே முன் சீட்டிலேயே 4-5 பாம்புகள் உட்கார்ந்துருக்கு. இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப ஹபீஸ் இமாம் சாஹிப் கிட்ட போயிட்டு அழுகுறாரு. உன்னுடைய வீட்டுல சிசிடிவி கேமரா வை, அந்த பாம்பு எங்கிருந்து உன்னுடைய காருக்கு வருது, உன்னுடைய வீட்டுக்கு வருதுன்னு கவனி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல அவரு சிசிடிவி கேமரா வாங்கி வச்சுட்டு இரவு முழுவதும் ஹபீஸ் சாஹிப் உட்கார்ந்துருக்காரு. ஆனாலும் பாம்பு வரவே இல்லை. இதை கண்டு அவருக்கு ஆச்சரியம். இப்ப மறுநாளும் அதே போல காருக்குள்ள பயங்கரமான பாம்பு உலாவுது. இந்த நேரத்துல தான் இமாம் சாஹிப்ட ஹபீஸோட மனைவியும் 2 பேருமே போறாங்க. அவர்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. இமாம் சாஹிப் எல்லாத்தையும் கேட்கிறாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, நீ ஏதோ பயங்கரமான செயலை செஞ்சிருக்க, அதுவும் யாருக்கும் துரோகம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹபீஸ், இல்ல ஐயா, நான் எந்த தவறுமே செய்யல, நான் நேர்மையா தான் நான் உழைச்சேன், நான் மக்களுக்கு நல்லதுதான் செய்யறேன், நான் உழைச்சி என்னுடைய பணத்துல இருந்து தான் ஏகப்பட்டது நான் மக்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா இமாம் சாஹிப் இல்ல ஏதோ இதுல ஒன்னும் இருக்கு அப்படின்னும் நல்லா யோசிச்சு பாரு, இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அப்பதான் ஹபீஸும் அழுதாரு. ஆமா ஐயா, சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சேன், உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இதை கேட்டு என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லு, அப்பதான் எனக்கு புரியும், இதுக்கு பிறகுதான் இதுக்கு என்ன தீர்வுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னும் இமாம் சாஹிப் சொல்றாரு. ஹபீஸ் சொல்றாரு, ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஏழ்மையா இருந்தேன். நான் ஒருத்தட்ட கார் டிரைவரா வேலை செஞ்சேன். அவருக்கு நல்ல வருமானம் வந்தது, நல்லா அவரை என்னை கவனிச்சிட்டாரு, எனக்கு நல்ல சம்பளமும் தந்தாரு, நான் நல்லாவே வேலை செஞ்சேன், எனக்கு பல மடங்கு அவர் சம்பளமும் போட்டு தந்தாரு. இப்படி வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்தது. சில நாள் நான் ஓவர் டைம் பார்ப்பேன், அந்த ஓவர் காசை எல்லாமே என்னிடம் தருவாரு. இப்படி நான் வாழ்க்கையை நல்லாவே ஓட்டிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த முதலாளி இறந்துட்டாரு. இந்த நேரத்துல நான் பயங்கரமா பயந்துட்டேன். இதுக்கு மேல என்னோட முதலாளியோட உறவினர்கள்லாம் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு நான் பயந்துருந்தேன். ஆனால் மறுநாள் நான் நினைச்சது போல நடக்கல. என்னுடைய முதலாளி மனைவி, நீயே இந்த வண்டியை ஓட்டி எப்போதும் போல அந்த வருமானத்தா அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அப்படின்ட்டு வழக்கம் போல வண்டியை ஓட்டினேன். ஆனாலும் என்கிட்ட சில நடவடிக்கை மாறிச்சு. நான் சம்பாரிச்சு அந்த விதவை பெண்ணுக்கு கொஞ்சம் தான் காசு தருவேன், ஆனா எல்லா பணத்தையும் நான் எடுத்துப்பேன். அதாவது இங்க எவ்வளவு வண்டி ஓடுது, எவ்வளவுக்கு சம்பாதிக்கிறேன், என்ன பண்றேன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அவங்களுக்கு தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு மற்ற பணத்தை எல்லாத்தையுமே நடத்துப்பேன். இதனால அவரும் இவ்வளவுதான் வருமானம் வருதுன்னு நினைச்சிட்டு அவரும் அமைதியா இருந்திருப்பாரு. ஆனா இப்படியே நான் சில நாள் ஓட்டினேன். ஆனா கொஞ்ச நாள்ல எனக்கு வேறு மாதிரி தோணுச்சு. அதாவது ஏன் இவ்வளவு பணத்தை நம்ம தரணும், எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கிறது, அந்த விதவை கல்யாணம் பண்ணிட்டா இந்த வண்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வரலையும் வண்டி ஓட்டினேன். அந்த வண்டியோட ஆர்சி புக்கு, அந்த வண்டியை மொத்தமா என் பேர்ல மாத்தினேன். அதுக்கு பிறகு அந்த வட்டியை எடுத்துட்டு ஓடி வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் இமாம் சாஹிப் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றீங்க, இது மிகப்பெரிய ஒரு துரோகம், இதோட விளைவு தான் இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்க, இது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னும் இமாம் சாஹிப் சொல்றாரு. இப்ப ஹபீஸ் மனைவியும், எங்களை மன்னிங்க ஐயா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா, நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு 2 பேருமே அழுகுறாங்க. அப்ப இமாம் சாஹிப், இது நான் மன்னிக்கிறது கிடையாது, கடவுளும் யாரை ஏமாத்திட்டு இருந்தீங்களோ அவங்களும் தான் உங்களை மன்னிக்கணும், உடனடியா போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இமாம் சாஹிப், ஹபீஸோட 2வது மனைவி அப்படின்னு 3 பேர் சேர்ந்து போறாங்க. ஹபீஸோட முதல் மனைவி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அவங்க முகெல்லாம் சுருக்கம் கொண்டு ரொம்ப ஏழ்மையில இருக்கிறது அப்பதான் புரியுது. அப்பதான் ஹபீஸை பார்த்த பிறகு அந்த பெண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளவு நாள் எங்க இருந்த, எங்க ஓடி போன அப்படின்னு கதறி அழுகுறாங்க. அதாவது எங்களை விட்டுட்டு இப்படி ஓடிட்டே அப்படின்னும், நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம், நாங்க அதுக்கு பிறகு வீட்டு வேலைக்கு போய் பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சு என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு சிரமமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னும் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஹபீஸும் அவரோட மனைவியும் எங்களை மன்னிச்சிங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப இமாமு அவங்கள்ட்ட எல்லாமே எடுத்து சொல்றாரு. அதாவது நடந்துச்சுமா, இதுக்கு அப்புறம் அது எதுவுமே வரப்போறது இல்லை, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் இவங்க வந்திருக்காங்க, அதனால இவங்க மன்னிச்சு ஏத்துக்கமா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. என்னடா என்ன இருக்கு நான் மன்னிக்கிறதுக்கு, நான் ஒண்ணுமே இல்லாதவ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா, நீங்க போட்ட பிச்சை தான் நான் இன்னைக்கு வாழ்ந்துருக்கேன் அப்படின்னும் ஹபீஸ் சொல்றான். இப்ப திரும்பவும் நான் மன்னிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைங்களாம் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப ஹபீஸ் அவருடைய முதல் மனைவியும் 2வது மனைவியும் ஆச்சிட்டு அவருடைய கிராமத்துக்கு வராரு. இப்ப கிராமத்து மக்கள் எல்லாருமே அப்படி இப்படி பேசுறாங்க. ஆனாலும் அவருடைய முதல் மனைவி பிள்ளைகள், 2வது மனைவி பிள்ளைகள் எல்லாருமே ஒரு கூட்டமா சந்தோஷமா வந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா,
யாருக்குமே நம்பிக்கை துரோகம் செஞ்சா அது கடைசியில அவங்களுக்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்த நன்றி, வணக்கம்.